அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கிறா? சோமாய்க்கிறா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். மிச்சம் சந்தோஷம். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஊரில் தொடர்ந்து மழை வெயில் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கிற கிளைமேட்னால எப்பயுமே மார்னிங்க்கு இந்த மாதிரி ஒரு பனிமூட்டமாக இருக்கும். அந்த பனிமூட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி சூரியன் உதிக்கிறத பார்க்கவே ரொம்ப அழகாயிக்கும். அப்போ வெள்ளை எலிமினத்தோடு அதை கண்ட உடனே ஒரு வீடியோன்னு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே புள்ள எழும்புறதுக்கு முதல் ஒரு அரைவாசி வேலையெல்லாம் முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் எப்போயுமே மழை வெயில் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ரெண்டு வாங்கி வச்சுக்கொள்கிறேன். அதில் தான் மோஸ்ட்லி நான் உடுப்பு காய போட்டு 2 ஜன்னலுக்கிட்டேயுமே வச்சு காற்று பட்டு காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே குறைய போயிட்டு வர இல்லத்தானே அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாத்தையுமே காஞ்சிருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய போடுறது எல்லாத்தையுமே காய போட்டுக்கொண்டேன். என்னடா திடீர்னு வீடியோ மாறிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நான் ஷஹ்மி பிரதருக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொண்டே இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. சில நேரத்துக்கு ரெக்கார்ட் எடுத்து வச்சுப்பேன், அப்புறம் நான் போடுறதுக்கு மறந்துப்பேன். அப்படியே தான் எனக்கு இப்போ மறந்து கடைசியில் ஒரு நடப்பாதையை முடிக்கிற டைமில் தான் எனக்கு வீடியோ போடுறது கிடச்சிச்சு. அவருக்கு நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கௌண்ட் பேண்டாகி அப்படின்னு சொல்லியிருந்து இன்னொரு அக்கௌண்ட் திறந்திருந்தார். அப்போ அதில் தான் நான் வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டேன். அதே மாதிரி எங்களோட தமிழ் ப்ரோ அவருக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொண்டே இருந்தேன். அவரோட ரெக்கார்டு எனக்கு எடுத்துக்கொள்ள கிடைக்கல, இவரை மட்டும் எடுத்துக்கொள்ள கிடச்சிச்சு. 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய சாதனைகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் எல்லாத்துலேயுமே பின்னுக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்குறது விளங்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி என்னோட மகள் தான் ஊரில் தனியாக தானே இருக்கிறேன். நான் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க போக்கோல என்ன சொல்லி ஒரு சத்தம் மட்டும் வேணும்னு சொல்லி வந்து காட்டிக்கொண்டே இப்போ வானன்னு சொன்னாலுமே அதை செய்யாமல் இருக்கிறதே இல்லை. அப்படித்தானே எப்பயுமே இப்போ வெள்ளைக்கு தூங்க போக்கள் தான் இன்னும் கொஞ்சம் வேலைகளுக்குள்ளே செஞ்சு கொள்கிறேன். வாய்ஸ் கொடுக்குற வேலை எனக்கு அந்த டைமில் செஞ்சு கொள்ளையெல்லாம் போகிறேன். மசாலான்னு சொல்லி நல்லா தூங்குவா, கொஞ்சம் லேட்டாகி தான் எழும்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ எழுப்பாட்டுறதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக எழுப்பாட்டுறேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு காட்டிக்கிறேன். அப்படியெல்லாம் படபடன்னு எழுப்பாட்ட மாட்டேன். கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக படிக்க நான் சொல்லி அந்த மாதிரி விளங்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு தங்கச்சிக்கு எல்லாம் உடுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நேரத்தோடு சொல்லியிருந்தேன். அப்போ அன்றைக்கி ஹஸ்பண்ட் லீவ் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் உடுப்பு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். போகிற வழியில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நார்மலாக கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டேன். உண்மையாக சொல்லணுன்னு சொன்னால் எனக்கு என் ஊர் அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி அழகான இடங்களை பார்க்கலும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது எப்பயும் ஒரே பார்த்து கொண்டு இருந்தாலுமே சரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதேமே ஒரு கிளிப்ஸாக நான் எடுத்துக்கொண்டேன். முந்தைய மாதிரியெல்லாம் பிள்ளைங்க சரி பயணம் போக்கில் பேசாமல் பார்த்துட்டு வரல. இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிக்கொண்டு பாட்டெல்லாம் படித்து கொண்டு தான் வருவாங்க. அவங்க இப்போ தானே கொஞ்சம் விளங்குற வயசு. அப்போ அந்த டைமுக்கு அவங்களுக்கு நல்லா ஹாப்பி இந்த மாதிரி எல்லாம் பார்த்து போகிறது. அப்போ பாட்டெல்லாம் படித்து கொண்டு வருவாங்க. அவள் அப்படியே பேசி நாங்கள் ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். நான் எனக்கு ஒரு உடுப்பு ஒன்று தைச்ச கொடுத்திருந்தேன். அப்போ அதுக்கு ஃப்ளாஸு ஒன்றும் ஷோல் ஒன்றும் எடுக்கணுமென்று சொல்லி தான் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ மேலேக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஈகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மேலே போய்த்து பார்த்தா அங்கே எல்லாமே ரிச் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சும்மா நார்மலாக டொப்பல் தான் எடுக்கிறது போய்த்திருந்தோம். அப்போ அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். நாங்கள் பொதுவாக மிச்சமே நான் அங்கே குருநாகல்லாம் ஈக போக்கெல்லாம் தைச்சி கொடுத்து தான் பழக்கம். இங்கே பெருசாக அப்படி தைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ அதனால மிச்சமே ரெடிமேட் தான் எங்களை சைடில் எங்களுக்கு வாங்கி பட்டுறேன். அப்போ ரெடிமேட் பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கச்சியும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் டொப் ஐட்டம் தான் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொப் ஐட்டத்தையே பார்த்து கொண்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன கடையில் வந்து ஐஃபோன் கிவ்அவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7500 பர்ச்சேஸ் பண்ணால் 15, 10,000 பர்ச்சேஸ் பண்ணினா ஐஃபோன் 15 ப்ரோ, 15,000 பர்ச்சேஸ் பண்ணால் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்லை, 7,500 சரி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கொண்டே இருந்தேன். அப்போ நாங்கள் எடுத்தது 6,000க்குள்ளே மட்டும்தான் வந்துச்சு.
அப்போ இன்னொரு 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டொப்பண்டையும் எடுத்து போட்டுக்கொண்டேன். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தானே இல்லையா? நீங்கள் நான் வந்து ப்ரொஃபைல் போட்டிருந்ததை பார்த்து நீங்கள் டச் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒன்று தான். அப்புறம் நாங்கள் அதையும் போட்டிருந்தோம். இன்ஷால்லா அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கும் சும்மா ஆசை இருந்துச்சு, ஒரு வேலை எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 7500 வாரத்துக்கு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் துண்டையும் எழுதி போட்டுட்டு வந்துட்டோம். கிடைக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் தான். லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஒரு வேலை அல்லாட நாட்டம் இருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு துணி எழுதி போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போனது வந்து ஹபாயா கார்மெண்ட்டுக்கு தான். எனக்கு வந்து ஜில்பாப் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே நேராக போயிட்டு அவங்கள்ட்ட ஜில்பாப் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களும் என்னையை கூட்டிகிட்டு போயிட்டு ஜில்பாப் ஒன்று எடுத்து தந்தாங்க. அப்போ அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டு ரூமில் போய்ட்டு போட்டு பார்த்தேன். அப்போ கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சு. அப்போ அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். மிச்சமே கார்மெண்ட்டுக்கு போய்ட்டு எடுக்கிறதுக்கான காரணமுமே அதுதான். எனக்கே என்ன சரி பிள்ளைகள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கே உடனே எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் அதுக்காக வேண்டிய நான் மிச்சம் கார்மெண்ட்டுக்கு போகிறேன். அப்போ நான் உள்ளுக்கு என்ன வேலைகளை செஞ்சு கொண்டிருக்க போக்கில் எங்களோட மஹால் சைடில் இருக்கிற ஆறு பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது பார்க்குற வந்து புதினம் மாதிரி அவங்க ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உம்மி தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஹபாயாவெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு அவங்க லைனையை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருந்தேன். அப்போ அவங்க பார்க்குறதையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அப்போ அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் நீங்களுக்கு ஹபாயாவாக தைச்சிட்டு அதை அயன் பண்ண கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அப்போ அதை அயன் பண்ணியும் தந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு பில்லை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பில்லெல்லாம் போட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மழை கீறிட்டின மாதிரி இருந்துச்சு. சரி பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறு காட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் கீழே வந்திருந்தோம். அப்போ எங்களோட மகளுக்கு நல்ல சந்தோஷம். அப்போ கையை பிடிச்சி அன்னைக்கு கல்லொண்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு இறக்கி விட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு தண்ணி. கொஞ்சம் இறுக்கமாக கையை பிடிச்சிக்கொண்டு அப்போ அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. விளையாடிட்டு கொஞ்சம் மழை கீறிட்டின மாதிரி இருக்கிற சுற்றி போவோம் அப்படின்றது அப்புறம் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அன்னைக்கே விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. அப்புறம் கொஞ்சம் சரி பரவாயில்லன்னு சொல்லி மரம் ஏற்றிட்டு கீழே கிட்ட விளையாடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மசாலான்னு சொல்லி நல்ல பெரிய ஆறு மாநில சைடில் இதன் பெரிய ஆறு நயாவல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதையும் சும்மா நார்மலாக வீடியோ எடுத்துக்கொண்டு இப்போ மழை கொஞ்சம் பேஞ்சு கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிற வௌவால்கள் தான். ஆத்தோரத்தில் இந்த மாதிரி இருக்கிற மரம் எல்லாத்துலேயுமே வௌவால்கள் தான் நீக்கி. அப்போ எங்கட மகாலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா ஒரு நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு ஆற்றுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டுட்டு தான் போனேன். அப்போ அவங்கள விருப்பம் இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு தான் போயிட்டு இருந்தார், காலை மீறம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியில் புறா ஜோடு எடுக்கணுமென்று சொல்லிட்டு இருக்கிற குருவி கடை எல்லாத்துலேயுமே தேடி பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ ஒரு பக்கத்தில் குருவி கடையில் நிப்பாட்டினோன்னே ஒரு பக்கத்தில் மீன் கடை கொண்டு இருந்துச்சு. பையனுக்கு நிப்பாட்டி மகளுக்கு நான் மீன் காட்டி கொண்டிருந்தேன். அப்புறம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த கடை மூடி. அங்கேயும் மூடின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு கடைக்கு நாங்கள் போனோம். அந்த கடையில் உள்ளது எல்லாமே நோயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே எடுக்கவே இல்லை. சும்மா நார்மலாக பார்த்து கொண்டு இருந்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் கார்மெண்ட் அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு.
அப்போ அங்கே போயிட்டு இருந்து ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடுப்பு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் வேலையை போடுறதுக்கு 2-3 உடுப்பு எடுக்கணுமென்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போ அங்கே போனது கூட கொஞ்சம் பரவாயில்ல கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு மாதிரி. அப்போ அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் 2-3 எடுத்துக்கொண்டு இருந்தார். அப்போ அதையும் என்னை போய்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கொண்டேன். அந்த இடத்துக்கு மகளை இறக்கலை, மகளை தங்கச்சியோட ஆட்டோவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் அவங்கள கொஞ்சம் பார்க்க விட்டுட்டு நான் கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டு இருந்தேன். எங்களுக்கு எங்கே போனாலும் மைதான வேலை என்ன இருக்குது எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்கிறது. அப்போ போயிட்டு இருந்து நான் சும்மா நார்மல் அங்கெல்லாம் என்ன சரி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மஷாலன்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மெட்டீரியலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செல்லும். அப்போ எங்களோட ஹஸ்பண்ட் அது எடுக்க மாட்டார் இல்லையா, அவர் வேறு இதை எடுக்கத்தானே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல சும்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு இருந்தேன். அன்றைக்கி யாரும் மீக்கலை அப்படின்றனால நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சான்ஸ் ஒன்று கிடச்சி அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையுமே எடுத்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு பூரா சரி அப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டிஷர்ட் கலெக்ஷன்ஸை தான் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. டிஷர்ட் கலெக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் பார்த்து கொண்டு இருந்துட்டு 2-3 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே பேத்துட்டோம், பில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனது போகிறத நினைவு வந்துச்சு. எங்களோட மகளுக்கு தான் ஒன்றுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வந்து போகிற கேட்பாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் உடுப்பல் பார்த்துருந்தோம். அப்போ செட் ஆகிற மாதிரி ஒன்று மீக்கல்ல. அப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி 2-3 கல்சன் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து பில் போட்டுவிட்டேன். அவர் பில் போடுற கெப்பில் நான் அங்கே சைடில் சுற்றி பார்க்குறதுக்கு வைத்துட்டேன். பார்த்தேன் எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் ஒன்று மீக்கல்ல. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல வந்துட்டோம் பார்த்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அவள் பில் போட்டுட்டு போக்கலவே எங்கள் மகள் உள்ளுக்கு வந்திருந்தாங்க. அப்புன்னு சொல்லி கொண்டுட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு தானே ஆக்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிக்கொண்டு வந்திருந்தாங்க. சரி நாங்கள் வெளியே வந்துட்டோம் பிள்ளை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவையே மாட்டில் ஏற்றி கொண்டுட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு தான் பெய்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊரில் மழை வெயில் எல்லாமே மாறி தான் இதாகிக்கொண்டு இருக்குது. கிளைமேட் எல்லாமே அப்படி தான் நீக்குது. அப்போ எங்கள் ஊரில் சரியான மண் சரிவு வரும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே விளங்கும். அந்த ரோடு எல்லாமே மண் சரிவு வந்து ரோட்டு எல்லாமே தாகி போய்த்து இருந்துச்சு. அப்போ அதில் வேலையில தான் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ அதை அப்படியே பார்த்து கொண்டு இருந்துட்டு வீட்டுக்கு போய்த்து சேர்க்கணும். அப்படியே ஒரு அந்தி டைம் அப்படி ஆகிட்டு அப்போ இவங்களோட பெரிய மகள் வீட்டுக்கு ஒட்டி வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் மில்க் ஷேக் செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பனானாவெல்லாம் கட் பண்ணி பனானா ஸ்ட்ராபெரி எல்லாத்தையுமே போட்டு மில்க் ஷேக் கொண்டு தான் அவருக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்போ ரெசிபி ஷூட் பண்ணலை, சும்மா நார்மலாக வீடியோ எடுத்துக்கொண்டேன். இன்னொரு நாளைக்கு ரெசிபி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ ஹஸ்பண்டுக்கு மில்க் ஷேக்கை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மெல்லுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே குடித்தோம். சும்மா நார்மலாக ஸ்ட்ராபெரி போட்டு மில்க் ஷேக் செய்கிறத விட பனானா ஒன்று போட்டுட்டு மில்க் ஷேக் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நல்லா திக்காக இருந்துச்சு, அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் நேரத்தோட சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ பிள்ளைக்கு ஒன்றும் எடுத்து படலை, அதோட பிள்ளைக்கு ஒரு சாமான் எடுக்கிறதுக்கும் இருந்துச்சு. அப்போ அதை எடுத்துக்கொள்ளையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து நாங்கள் கிட்ஸ் பார்க் போயிட்டு இருந்தோம், பிள்ளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போயிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் வந்தே தான் அப்படியே வாரவெல்ல மரக்கறி கடை ஒன்றுலேயும் நிப்பாட்டணும், 2 மரக்கறி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் இறங்கினார். அப்போ இறங்கி 2 மரக்கறியும் நான் சேர்ந்து 2 எடுத்துகிட்டு வந்திருந்தார்.
ஹஸ்பண்ட் லீவ் அப்படின்னு சொன்னால எங்கே சரி போய்த்து பட்டுறதே தான் இந்த இடனால எங்களுக்கு ட்ராவல்லே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சரி போதும் ட்ராவல் பண்ணதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய்த்து சாப்பாடு எல்லாமே தின்னுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். தூங்கிக்கொண்டு இருக்க போகல இந்த மாதிரி ஜன்னல் வழியாக நிலாவெல்லாமே விளங்கிச்சு. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எங்களோட விலாக் இன்றைக்கி சூரியனில் தொடங்கி சந்திரனில் முடிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த வீடியோ உங்களுக்கு எப்பயும் போல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.